அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்தினுடைய 36வது நாள். இன்றைய மைய சிந்தனை என்னன்னா, நம்முடைய தவ காலத்திற்கான செய்தி கடவுள் தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் முன்பாக நாம் எல்லோரும் தாழ்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும். கடவுளோட நாம ஒரு உறவை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக அங்கே தாழ்ச்சி இருக்கணும். கடவுளே, நான் உம்மை சார்ந்து வாழ்கிறேன், உமக்காக வாழ்கிறேன், உம்முடைய பணியை செய்கிறேன் என்று சொல்லி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நம்மையே நாம் தாழ்ச்சியோடு கடவுள் முன்பாக கொடுக்கும் பொழுதுதான் கடவுள் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசித்து ஏற்றுக்கொள்கிறார். அதிலும் குறிப்பா கடவுள் என்ன பார்ப்பானா, நாம இந்த உலகத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சொத்து சுகங்கள், நமக்கு கடவுள் கொடுத்த குழந்தை செல்வம், நல்ல வாழ்க்கை, இவைகள் எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லி நாம தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் மேலும் மேலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் தாழ்ச்சியினுடைய உள்ளமாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய பேறுபலன்களை நாம் பெறுகிறோம். இந்த தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். எப்படி அவர் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? அவர் கடவுளுடைய வடிவத்தில் இருந்த தெய்வம் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மனு உருவை எடுத்து வந்திருக்கின்றது. அவர் அங்கே மாட்சியோடும் மகிமையோடும் இருந்தவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்பதற்காக சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தார். தந்தையினுடைய கரங்களிலே தன்னை முழுமையாக தாழ்ச்சியாக ஒப்பு கொடுத்ததாலதான் இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாம எல்லோரும் கடவுளை மகிமைப்படுத்த அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நாம் தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக கடவுள் முன்பாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய தவக்கால நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் நம் எல்லோருக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவதற்காக நாம இன்னைக்கு சிறப்பாக ஜெபிப்போம். குடும்பத்திலே ஆசீர்வாதம் கிடைக்க, நம்முடைய வாழ்நாளிலே மகிழ்ச்சி நிலைக்க நாம் இன்றைய நாளிலே தாழ்ச்சியின் மக்களாக வாழ நாம் ஜெபிப்போம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.